Welcome back to our YouTube channel Wisdom Krishna. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்ஸ், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், அப்புறம் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் டிரைவ் சிஸ்டம்ஸ், அதோட காம்பனன்ஸ் ஒவ்வொரு பிளாக் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைவ்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரைவ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லோடை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு மூவ்மெண்ட் ஃப்ரண்டோ இல்லை பேக்வேர்டோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரைவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரைவ் அப்படின்னா என்ன இருக்கும், அதில் வந்து ஒரு இன்புட் சோர்ஸ் இருக்கும், ஒரு மாடுலேட்டர் இருக்கும், அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் என்ஜினோ மோட்டாராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லோடு இருக்கும், அதை ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்சிங் யூனிட் இருக்கும், அதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு சிக்னல். இதுதான். ஸோ இது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் டிரைவ்க்கு முன்னாடி வெறும் டிரைவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்வென்ஷனல் டிரைவ் அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா ஸோ த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் சிஸ்டம்ஸ் கம்பைன் டுகெதர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மோஷன் கண்ட்ரோல் அண்ட் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபார்வேர்டு இல்லை பேக்வேர்டு, அதாவது லீனியர் மூவ்மெண்ட், இந்தமாரி மூவ்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எந்த இது ஒரு கண்ட்ரோலிங் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு என்ஜின் வச்சு தான் அந்த காலத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து ரொம்ப நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ்க்கு வரோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸில் மெயினாக எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவ் அப்படிங்கிறது ஒரு வேரியஸ் சிஸ்டம் எல்லாமே ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு மோஷன் கண்ட்ரோல், ஒரு ரொட்டேஷனுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு தான் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் மே யூஸ் எனி ஆஃப் prime movers such as diesel and petrol engines, gas or steam turbines, steam engines, hydraulic motors and electrical motors for supplying mechanical energy for the motion control. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் மோட்டாரை தவிர மற்ற இன்ஜின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நார்மல் டிரைவ்ஸ் வந்துடும். எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இவ்வளோ இது இன்ஜின்ஸு, மோட்டார்ஸ், வேரியஸ் ஒரு டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த மூவ்மெண்ட் அண்ட் மோஷன் கண்ட்ரோல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் டிரைவ் அப்படிங்கிற டிரைவ் விச் யூசஸ் எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மோஷன் அண்ட் மூவ்மெண்ட் கண்ட்ரோல், மெயின் அதான். ஸோ இப்போ ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணணும். அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன எங்கே யூஸ் பண்ணுறோம், ஒரு மோட்டார் யூஸ் பண்ணுறோம். ஒரு மிக்ஸி இருக்குது, மிக்ஸியை ரொட்டேட் பண்ணணும், அது ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் ஆகுறதுங்கிறது ட்ரைவ் பண்ணுறோம். அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ஜின் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், மோட்டார் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ ஒரு கிரைண்டர் இருக்குது, ஒரு கம்ப்ரெசர், ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் மோட்டாரில், ஸோ வேரியஸ் பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா பர்பஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் ஒரு ஹார்ட் எலமெண்ட். அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டாரை வச்சு தான் நம்ம வந்து அதை ட்ரைவ் பண்ணுறோம். அதான் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ். எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து மூவ் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டாரை யூஸ் பண்ணி அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ். ஓகேங்களா. ஸோ எ டிரைவ் விச் யூசஸ் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மோஷன் ஆர் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். மோஷன் அப்படின்னா ரொட்டேஷன் ஆர் மூவ்மெண்ட்னா ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி மூவ் ஆகிறது, மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர் கால்ட் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு மட்டுமா அப்படின்னு மட்டும் கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பிரேக்கிங், அதாவது மோட்டாரை ஸ்டாப் பண்ணோம், அந்த ஸ்பீடை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இது பிரேக்கிங் கண்ட்ரோல் ஈஸியாக பண்ணலாம். ஸ்பீட் ரிவர்சல், ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகுது, டக்குன்னு ரிவர்ஸில் நம்ம ரொட்டேட் பண்ணால் ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ இந்த மாடர்ன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் சொல்லிகிட்டே இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸை பற்றி. ஸோ அதில் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபேன் யூஸ் பண்ணோம்னா அதில் எலக்ட்ரிக்கல் மோட்டார் இருக்குது. வாஷிங் மிஷின், ரோலிங் மில்ஸ், மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எல்லாமே டிரைவ் இல்லாமலாம், அதாவது எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணாமல் பண்ண மாட்டோம். ஸோ அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் தான். சரிங்களா. ஸோ பேப்பர் மில்லு, சிமெண்ட் மில்லு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இப்போ மோட்டாரு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லாம் வந்துருச்சு, ரைட்டுங்களா. எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன் இதெல்லாம். ஸோ மெஷின் டூல்ஸ், பம்ப், ரொபோட்டிக்ஸ் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் டிரைவ். ஸோ இப்போ ரொபோட்டிக்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டு, ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லெக் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது ரொட்டேஷன் மூவ்மெண்ட், அது மோஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மோட்டார்லேருந்து தான் நமக்கு
சிக்னல் அந்த பர்டிகுலர் லோடுக்கு போயிட்டு அது மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் டிரைவ் சிஸ்டம். ஜென்ரல் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம். ஒரு டிரைவ் சிஸ்டம்னா அதுக்கு என்னென்ன காமன் சொல்லி நம்ம நார்மலாக டிரைவுங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மோஷன் ஆர் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் ஒரு 4-5 சிஸ்டம், ஒரு 4-5 காம்பனண்ட் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணது தான் ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 4-5 காம்பனண்ட்டில் எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிரைவோட ஜென்ரல் டயக்ராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் அப்படின்னா சப்ளை யூஸ் பண்ணுறாங்க. பவர் மாடுலேட்டர் அப்படின்னா கன்வெர்ட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மோட்டார் யூஸ் பண்ணுறோம். லோடு இருக்குது, சென்சிங் யூனிட் இருக்குது, கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, இன்புட் சிக்னல் இருக்குது. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ மோட்டார் வந்து ஒரு டிசி மோட்டார் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சப்ளை கிடைக்கிறது வந்து ஏசியாக தான் இருக்குது. அப்போ இந்த பவர் மாடுலேட்டர் வந்து ஒரு ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அதான் பவர் மாடுலேட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ பவர் மாடுலேட்டருங்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டர்ஸ் இருக்கும். கன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர், சாப்பர் இதெல்லாம் இருக்கும். சப்ளை அப்படிங்கிறது இதில் வந்து ஏசி சப்ளை இருக்கும், டிசி சப்ளை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மோட்டாரில் ஏசி மோட்டார் இருக்குது, டிசி மோட்டார் இருக்குது, அப்புறம் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்ஸ் எல்லாம் இருக்குது. அதர் மோட்டார் ஸ்பெஷல் மோட்டார்ஸ்னு கூட சொல்லலாம். லோடு அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்தா ஃபேனு, வாஷிங் மிஷின், ரைட், மிக்ஸி, கிரைண்டர், இதை நம்ம நம்பர் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் லோடில் சொல்லலாம். சென்சிங் யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பீடு அண்ட் கரண்ட்டு இதெல்லாம் சென்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ மோட்டார் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது, அதில் எவ்வளோ கரண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஸ்பீட் அண்ட் கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட் தான் மெயின். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏசி டு டிசியை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மோட்டாருக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகணும், அந்த சிக்னல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான். இன்புட் கமாண்ட் வந்து ஹியூமன் மூலிமா, அதாவது மனுஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், எப்போ ஸ்பீக்கர் பண்ணணும் எல்லாம் நம்ம வந்து ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்போம். அது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதான் ஓகேவா? ஸோ அப்போ சோர்ஸ் அப்படிங்கிறது இதில் ஏசி சப்ளை இருக்குது, டிசி சப்ளை யூஸ் பண்ணுறோம். பவர் மாடுலேட்டருங்கிறது நம்ம இது ரெக்டிஃபயர், இன்வெர்ட்டர், சாப்பர், அதுக்கப்புறம் ஏசி ரெகுலேட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஏசி டு டிசி, டிசி டு ஏசி, டிசி டு டிசி அண்ட் ஏசி டு ஏசி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். மோட்டாரில் வந்து ஏசி மோட்டார், டிசி மோட்டார் இதெல்லாமே இருக்குது. லோடில் வேரியஸ் டைப் ஆஃப் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அதான் லோடு. சென்சிங் யூனிட்டில் வந்து கரண்ட் சென்ஸ் பண்ணுறோம், ஸ்பீட் சென்ஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட்டில் இந்த பவர் மாடுலேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல் சிக்னல் வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் தான் போகுது. இன்புட் கமாண்டில் வந்து நம்ம எப்போ ஆன் அண்ட் ஆஃப் கமாண்ட் இதெல்லாமே ரெஃபரன்ஸ் இதெல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஒவ்வொரு பிளாக்கோட இண்டிவிஜுவல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோர்சஸ். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சோர்சஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏசி சப்ளை இருக்குது, டிசி சப்ளை சோர்ஸஸ் இருக்குது. ஏசி சப்ளைனா என்ன இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் நம்ம சொல்லலாம். ஏசி சப்ளையில் 440 வோல்ட்டு, 3.3 கிலோ வோல்ட்டு, 6.6 கிலோ வோல்ட்டு, 11 கிலோ வோல்ட் வரலையும் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 கிலோ வோல்ட் வரலையும் நம்ம இன்னும் ஒரு பர்டிகுலர் அந்த வோல்டேஜை ரிசீவ் பண்ணி அந்த பர்டிகுலர் மெஷினை ஆப்ரேட் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் டிரைவ் மூலிமா. ஸோ அப்போ அந்த 11 கிலோ வோல்ட் வரலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரிசீவ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுது. டிசி சப்ளைலையும் ஒர்க் ஆகும், பேட்டரி சப்ளைலையும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற டாய்ஸு நம்ம நிறைய இது சைனா ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஸ்மால் மோட்டார்ஸ், சின்ன மோட்டார்ஸ் வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுவும் ஒரு டிரைவ்ஸ் தான். ஓகேங்களா? அதெல்லாம் பேட்டரி சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் மாடுலேட்டர். நம்ம பவர் மாடுலேட்டர் நம்ம சொன்ன மாதிரி இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ், வேரியபிள் இம்பிடன்ஸ், ஸ்விட்சிங் டிவைசஸ். கன்வெர்ட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏசி டு டிசி, டிசி டு ஏசி, டிசி டு டிசி, ஏசி டு ஏசி, ஏசி ரெகுலேட்டர் அதெல்லாம் நம்ம கன்க்ளூட் ஆகும். வேரியபிள் இம்பிடன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்த பவர் மாடுலேட்டரில் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் பிரேக்கிங், ஒரு பிரேக்கிங் பர்பஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை ஹீட் பண்ணி அந்த ரொட்டேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வேரியபிள் இம்பிடன்ஸ்னு சொல்கிறோம். வேரியபிள் இம்பிடன்ஸுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அது ஏசியில் இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க, டிசியில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்விட்சிங் டிவைசஸ்னு என்னென்னா ஃபார் சேஞ்சிங் தி மோட்டார் கனெக்ஷன்ஸ், ஸ்டார்டிங், பிரேக்கிங், டு டிஸ்கனெக்ட் தி மோட்டார் வென் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் அக்கர்ஸ். அது ஒன்றும் கிடையாது. ஸ்விட்சிங் டிவைசஸ் அப்படின்னா எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், எப்போ பிரேக்கிங் கொடுக்கணும், இதெல்லாமே வந்து நம்ம ஸ்விட்சிங் டிவைசஸ் மூலிமா பண்ணணும். ஸோ அந்த ஸ்விட்சிங் டிவைசஸ், இந்த வேரியபிள் இம்பிடன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டார் என்னென்ன டைப் ஆஃப் மோட்டர் யூஸ் பண்ணலாம், டிசி மோட்டர் யூஸ் பண்ணலாம், ஏசி மோட்டர் யூஸ் பண்ணலாம், அதர் மோட்டார் யூஸ் பண்ணலாம். டிசி மோட்டரில் சன்ட்டு, சீரியஸ், காம்பவுண்டு, பர்மனன்ட் மேக்னட், டிசி மோட்டர், இந்த 4 டைப் ஆஃப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியலில், அது மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ட்ரைவ் அப்ளிகேஷனில். ஏசி மோட்டார்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார், சின்க்ரனஸ் மோட்டார். அதர் மோட்டாரில் பிரஸ்லெஸ் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார் அண்ட் ஸ்விட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டார், இதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ லோட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபேனு, வாஷிங் மிஷின், ரோலிங் மில்ஸ், பேப்பர் மில்ஸ், சிமெண்ட் மில்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ், மெஷின் டூல்ஸ், பம்பு, ரொபோட்டிக்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ் சொன்னால் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் லோடு. இந்த சென்சிங் யூனிட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீட் சென்சிங் பண்ணுறோம், கரண்ட் சென்சிங் பண்ணுறோம். ஸ்பீட் சென்சிங்கில் எப்படி ஸ்பீடை சென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸ்பீட் எந்த அளவுக்கு அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது ஸ்பீட் சென்சிங் வந்து நம்ம டேக்கோமீட்டர், டிஜிட்டல் டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கரண்ட் சென்சிங்கிறது இந்த ஹால் எஃபெக்ட், அது மூலிமா நம்ம வந்து கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் யூனிட். ஸோ அப்போ கண்ட்ரோல் யூனிட் அது ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபார் தி பவர் மாடுலேட்டர் அண்ட் ஆக்ட் அஸ் அ ஃபயரிங் சர்க்யூட். இப்போ ஏசியை டிசியாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அங்கே கன்வெர்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சிஆராக இருக்கும். அந்த எஸ்சிஆருக்கு கேட்டுக்கு சிக்னல் கொடுக்கணும். அந்த கேட்டுக்கு சிக்னல் கொடுக்குறது வந்து ஃபயரிங் சர்க்யூட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 0லேருந்து 90 டிகிரி வரலையும் கொடுத்தோம் அப்படின்னா அது ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும். அந்த எஸ்சிஆர் 90 to 180 அது கொடுத்தோம் அப்படின்னா அது இன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். அப்போ அந்த ஃபயரிங் ஆங்கிள் கொடுக்குற வோல்டேஜ், அதாவது எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஃபயரிங் ஆங்கிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபயரிங் ஆங்கிளோட சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் சர்க்யூட் மூலிமா தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர் அண்ட் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் லீனியர் அண்ட் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் இருக்குது அப்படிங்கிறாங்க. லீனியர்னா என்னது? எல்ஐசி சர்க்யூட்டு, டிஎல்சி சர்க்யூட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அதில் என்ன இருக்கும்? டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு இதெல்லாமே இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபயரிங் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ் சிஸ்டம் ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். சோர்ஸஸில் ஏசி சோர்ஸ் இருக்குது, டிசி சோர்ஸ் இருக்குது. பவர் மாடுலேட்டரில் வேரியஸ் பவர் கன்வெர்ட்டர்ஸ் இருக்கும், வேரியபிள் இம்பிடன்ஸ் இருக்குது, ஸ்விட்சிங் டிவைசஸ் இருக்குது. மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார், டிசி மோட்டார், அதர் மோட்டார் இருக்குது. லோடில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சென்சிங்கில் வந்து கரண்ட் சென்சிங், ஸ்பீட் சென்சிங் சொல்கிறோம். கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து அந்த ஃபயரிங் ஆங்கிள், அதாவது பவர் மாடுலேட்டரில் ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும்போது அந்த ரெக்டிஃபயர் கொடுக்குற ஃபயரிங் சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட்டில் தான் வரும். ரைட்டா? ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர், லீனியர் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுதான். அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ். ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டாரை யூஸ் பண்ணி இந்தமாரி ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லோடு வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லை மூவ் பண்ணுறோம் போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ அப்போ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிரேக்கிங் கொடுத்துக்கலாம். இதுமாரி அப்போ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறனால நமக்கு மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். என்ஜின்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மோக்கு, அந்த ஹெவி வெயிட் இந்த மாதிரி வரும். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிம்பிளாக இருக்கும், மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வரலாம், மோர் கன்வீனியன்ட். ஆட்டோமேட்டிக் ஃபால்ட் டிடெக்ஷன். இப்போ எலக்ட்ரிக்கல் மோட்டார் யூஸ் பண்ணுறதுனால அந்த கம்ப்யூட்டர் பிஎல்சி ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டட் இமீடியட்லி ஃபுல்லி லோடட். அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் டிரைவ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இமீடியட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் லோடு வந்து ஈஸியாக கெப்பாசிட்டி வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். அவைலபிள் வைட் ரேஞ்ச் ஆஃப் டார்க், ஸ்பீட் அண்ட் பவர். ஸோ அப்போ வந்து அது டார்க் இருக்கட்டும், அதாவது ஸ்பீடு, பவர், இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த மோட்டாரில் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். கேன் ஆப்ரேட் போத் மோட்டரிங் அண்ட் பிரேக்கிங். ஒரு மோட்டாரை வந்து மோட்டரிங் மட்டும் இல்லை, அது வந்து பிரேக்கிங் மோடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டபிள் டு எனி ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ எந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷன்லையும் இது வந்து அடாப்டபிளாக இருக்கும். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு டஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருக்கட்டும், எந்த ஏரியாலையும் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ரைட்டாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நோ நீட் டு ரீஃபியூயல் ஆர் வார்ம் அப் த மோட்டார். இதை வந்து நம்ம மோட்டார் யூஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரிக்கல் சப்ளை மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆயில், இன்ஜின் இதெல்லாம் நம்ம பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நம்ம ரீஃபியூயல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்தால் போதுங்க. எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் அவைலபிள் இருந்தால் கண்டினியூஸாக நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரைவ் வந்து ஈஸியாக ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ ஒரு இன்ஜின்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவோம். இதில் வந்து அந்த வார்ம் அப் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர்டு பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இட் கேன் generated, transported to desired point economically and efficiently. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் ஒர்க் ஆகிறதுனால ஈஸியாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே யூஸ் பண்ணலாம். இதுதான் அட்வான்டேஜஸ். ரைட்டுங்களா? டிஸ்அட்வான்டேஜ் என்னதான் நம்ம அட்வான்டேஜ் இருந்தாலும் எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதில் ஃபியூ டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியர் இருக்குது.
பவர் ஃபெயிலியர் கம்ப்ளீட்லி டிசபிள் தி ஹோல் சிஸ்டம். நம்ம வந்து இன்ஜின்லாம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கோம், டீசல் பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ பவர் ஃபெயிலியர் கம்ப்ளீட்லி டிசபிள் தி ஹோல் சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் டிரைவ் இஸ் லிமிட்டட் பிகாஸ் இட் cannot be used in place where the power electrical second point வந்து electrical drive is limited because it cannot use in place where power supply is not available. எங்கெல்லாம் பவர் சப்ளை அவைலபிள் இல்லையோ அந்த இடத்துல போய் நம்ம எலக்ட்ரிக்கல் டிரைவ் யூஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மலை பிரதேசத்தில் போய் நாங்கள் பவர் சப்ளை இருக்காது, அங்கே போய் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து அங்கே சப்ளை வரும், அவங்க யூஸ் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அப்போ வேரியஸ் ஃபேன் அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரிக்கல் சப்ளை இல்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது இது முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறான். நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இப்போ என்ன தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ரன் பண்ணும்போது நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. நம்ம எலக்ட்ரிக்கல் மோட்டார், அது கண்ட்ரோல் யூனிட்டு, ஸ்பீட் இது சென்சிங் யூனிட்டு, அப்புறம் இது சோர்ஸஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது, ஸோ அந்த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ்க்கு கண்டிப்பாக இனிஷியல் காஸ்ட்டு அதிகம், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸில் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ட்ரைவ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் பார்த்துருக்கோம், ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் டிரைவ் சிஸ்டம் பார்த்துருக்கோம், காம்பனன்ட்ஸ் அதை ஒவ்வொரு பிளாக்கும் என்னென்ன கன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இதுபோல் நம்ம இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் அதர் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச டாபிக் நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்பாக்ஸில் நோட்டிஃபை ஆகும். Thanks for watching.